சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு வந்து எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. சுடாமணி வந்து ஃபோனில் வந்து மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டணும் பேர் எதிர்ச்சி ஆயிடுறாங்க. பாக்கியத்துக்கிட்டேயும் நம்ம முத்துப்பாண்டிக்கிட்டேயும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் ஃபோனில் வந்து பேசுகிறாங்கன்னா இத்தனை நாளாக வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது இனிமேட்டு இப்படியே இருந்தால் சரி வராது. இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவா நம்ம பரணி? நல்லா யோசிச்சுப்பாரு. கணக்கு வழக்கு செக் பண்ணுவா. அதுலலாம் எந்த விதமான பிழையும் வராதுடா. அப்படியே வந்தால் கூட அதெல்லாம் பேசி சமாளிக்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நகை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்படி இருந்தாலும் மாட்டிப்போம்ல. இத்தனை நாளாக அந்த பதவியில் நம்ம தானப்பா இருந்தோம் 30 வருஷமா. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஆமாண்டா, அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. நான் ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. நீ இதை கேளு. ஆனால் இந்த பிளான் படி தான் செய்ய போகிறோம். அதுக்கு உனக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. என்னடா திட்டம் ஒரு வாட்டி சொல்லிடுங்கிற மாதிரி சொன்னேன். நான் வந்து ஒரிஜினலை திருப்பியும் எடுத்த இடத்துலயே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டேய், அது என்ன அவ்வளோ ஈஸியான விஷயம் நினச்சியா? முதல்ல நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற? முதல்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணணும்ப்பா. பிரச்சனை எல்லாம் நமக்கு தான். பரணி வந்து இதை வந்து நிரூபித்து காட்டிட்டான்னு வச்சுக்கிங்க, நம்ம உள்ளே போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். முதல்ல இதை தெரிஞ்சுட்டு தான் பரணியும் சரி சண்முகம் சரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்மளை எப்படி இருந்தாலும் மடக்கிடலான்னு. அவங்க மூஞ்சில் கறி பூசின மாதிரி இருக்கும். நம்ம அந்த பொருளை எடுத்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரிடா, நீ சொன்ன மாதிரி வச்சிடலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஈஸியாக நடக்க வருதெல்லாம் இல்லை. பரணி இன்னும் 2 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துருவா. இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே நம்ம எடுத்த பொருளை எடுத்த இடத்துலேயே வைக்கணும். நம்ம அதுக்கு பதிலாக ஒரு பொருளை வந்து டம்மியாக செஞ்சோம்ல, அது அங்கே இருக்கவே கூடாது அப்படி நம்ம முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியாவாக தான் இருக்குது. ஆனால் இதை செயல்படுத்துறது அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. முதல்ல நம்ம அந்த பொருளை இப்போ எங்கே வச்சுருக்கோம்? வீட்டில் வச்சுருந்தா கூட நம்ம வீட்டிலேருந்து டக்குன்னு வந்து எடுத்துடலாம். அந்த இடத்துலேருந்து எடுக்கிறது ஒன்றும் சாமானியப்பட்ட விஷயம் இல்லைப்பா. அங்கே யாரும் இருக்கக்கூடாது. இல்லாத நேரம் பார்த்து எடுக்கணும். ஒரு வேளை எடுக்கிறப்ப மாட்டினாலும் உடனே நம்ம உள்ளே போயிடுவோம். இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குது. என்னடா நமக்குன்னு இது மாதிரி ஆயிடுச்சு. நான் மட்டும் அன்றைக்கி சண்முகத்தை வச்சு உள்ளே வைக்காமல் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. என்னடா பண்ணுறது? நமக்கு சண்முகத்தை விட பரணி தானே நமக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சவுந்தரபாண்டி, டேய் இதெல்லாம் சரி வருமால அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. நம்ம பாண்டியம்மா, அத்தை இதை விட்டால் வேறு ஐடியா எதுவும் இருக்கான்னு சொல்லு. அவள் சோதிச்சு பார்க்குறப்ப அந்த பொருள் அங்கே இருக்கணும். இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை தான். நம்ம இந்த பொருள் எடுக்கும் போகும்போது யாரும் பார்த்துட்டாங்கனாலும் பிரச்சனை தான். அதுக்கு நான் ஒரு ஆள் வச்சுருக்கேன்ப்பா. அங்கேருந்து திருடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்கிற? ஆமாம், யாரும் இல்லாத நேரம் பார்த்து நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. எப்புட்றா? நான் தான் செல்ஃபோனில் வந்து பார்க்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு. கரெக்டாக 2 பேர் இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பொருளை வந்து எடுத்துடலாம்ப்பா. அதான் திட்டம் போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன். சூப்பர்ரா, எப்படி இருந்தாலும் எடுத்துடுறா. சண்முகத்தினாலையும் பரணினாலையும் நம்ம கோடிக்கணக்கான இருக்கிற பொருளை வந்து இழக்கிற மாதிரி போச்சு. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி. உடனே வந்து முத்துப்பாண்டி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க. ஏய் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன் ஐயா. நீங்கள் இப்போ வெளியில் இருக்கீங்க. நாங்கள் உள்ளே போய் எடுத்தால் பிரச்சனை ஆகிடும்ல. நான் உள்ளே போனேன்னு வச்சுக்கிங்க, உன்னை பத்திரமா வந்து அனுப்பிச்சி வச்சுருவேன். உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து கிடைக்கும் வேலை பார்த்தா? அதை விட அதிகமாக வந்து தரேன் ஐயா. ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து எடுக்கணுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுக்க சொல்கிறீங்க. அதான பிரச்சனை. இப்போ முடியுமா முடியாதா? சரியா, உங்களுக்காக வந்து பிரச்சனை இல்லாமல் எங்களுக்கு பார்த்துக்கங்க, நாங்கள் வந்து முடிச்சு தரோங்கிற மாதிரி சொன்னோன்னே சைலண்ட்டாக வந்து உள்ளே வந்து போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த வீடியோ வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்துக்கல, இன்றைக்கி அதிக பேர்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இன்றைக்கே நீங்கள் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி நம்ம முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப பரணி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அத்தையை வந்து பார்த்து பேசினதுக்கப்புறமேட்டுக்கு, டேய் மனசே சரியில்லடா, என்னமோ ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லி தூங்கும்போது வந்து பேசுகிறாங்க. என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்ணுது? தண்ணி குடிச்சிட்டு தூங்க வேண்டியதானே? இது வேற ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி தெரியுது. என்ன ஃபீலிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏதோ பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனையா? திருப்பியுமா? இனிமேட்டு நம்மளை கண்டாதான் உங்கள் அப்பாவும் அண்ணனும் பயப்படணும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இது பிரச்சனைன்னு சொல்லலடா. ஒரு வேளை எங்கள் அப்பா வந்து தப்பிச்சிட்டா என்ன சொல்கிறது? எப்படி தப்பிப்பார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. திருப்பியும் அந்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் தானே யோசிப்பாப்புல. அப்படி இருக்கும்போது நம்ம கோயிலே வந்து இருந்தால் தான் சரிப்பட்டு வர முடியும். ஏன்னா நான் கணக்கு வழக்கு செக் பண்ணும்போது இங்கேருந்து எந்த பொருளும் வந்து உள்ளேயும் வரக்கூடாது, இருக்கிற பொருள் வெளியிலையும் போகக்கூடாது. அப்படி தான் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால்
நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்து தான் ஆகும் சண்முகம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். யாரும் வரமாட்டாங்க. இந்த 1 நாள் 2 நாள் மட்டும் விட்டுட்டோம்னு வச்சுக்கயேன், நம்ம ஏதாவது பிரச்சனையில வந்து மாட்டிக்கிற மாரி ஆயிடும். குறிப்பா அத்தை வந்து 20 வருஷமா உள்ள வந்து இருக்காங்க. அத மறந்துறாத சண்முகம். அவங்களுக்கு அதிர்ச்சி குடுக்குற மாரி எந்த விஷயத்தையும் நம்ம சொல்லிடக்கூடாது. நம்ம ஜெயிச்சோங்கிற மட்டும் தான் அத்தைக்கு சொல்றது தான் கொஞ்சமாவது அவங்க மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சரியா? இப்ப பார்த்து ஒருவேளை எங்க அப்பா உள்ள அந்த பொருள வந்து வச்சுட்டு, எங்க அப்பா வந்து நேர்மையானவருன்னு ஊர் மக்கள் முன்னாடி நிரூபிச்சு காட்டினாருன்னு வச்சுக்கயேன், அத்தை தாங்க முடியுமா? இல்ல அவங்களால இத கேட்டுட்டு தான் அமைதியா இருக்க முடியுமா? நீ சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தான். சரி நானே போறேன். நீ மட்டும் போனா பத்தாது. நானும் வருவேங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பொருள நைட்டு தான் எடுத்து வைக்க பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது, "நம்ப எஸ்பி கிட்ட வேணா பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்ற. சரி, இருந்தாலும் இந்த மாரி விஷயத்துக்குலாம் அவர கூப்பிடுறதுக்கு நம்ப கேஷுவலா வந்து விட்டுருவோம். செக் பண்ணும்போது வேணா கூப்பிடலாம். அதுதான் கரெக்ட்டா இருக்கும்னு சொன்னோனே, சரி அப்படியே பண்ணுவோம்னு சொல்லி சண்முகமும் வந்து கோயிலுக்கு போற மாரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி